ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேமியா உப்புமா பற்றி பார்க்கலாங்க. இது சேமியா உப்புமாக்கு என்னென்ன வேணும் பார்க்கலாம். நல்ல ஒரு பெரிய வெங்காயம் நல்ல நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு நான் 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி நசுக்கி வச்சுருக்கேன். ஒரு அரை தக்காளி பழம் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் இந்த அளவெல்லாம் கூட்டி குறைச்சி கூட வச்சுக்கலாம். நான் ஒரு 3 பேர் சாப்பாடு செஞ்சுருக்கேன். கொஞ்சம் கறிவேப்பிலை எடுத்திருக்கேன். 1 பாக்கெட் சேமியா எடுத்திருக்கேங்க. இப்போ நம்ம செய்முறை பார்க்கலாம். நான் கடாயில் ஒரு 7 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. இந்த எண்ணெய் காஞ்சப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக போட்டுக்கிறோம். கடுகு பொரியணுங்க. நல்லா பொரிஞ்சப்புறம் நாம் எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு போட்டு இது கூட சேர்த்து நம்ம வறுக்க போகிறோம். கொஞ்சம் செவக்க வறுக்கணும், இல்லைன்னா ஒரு மாதிரி நமுத்த மாதிரி இருக்கும். அது வறுத்தப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஆனியனும் சேர்த்து நம்ம வதக்குறோம். நல்ல நீளமாக மெலிசாக கட் பண்ணணும். இது கூடவே பச்சை மிளகாவும் சேர்த்து வதக்குறோங்க. நல்ல சாஃப்டாக வதங்கணும். இதுக்கு நல்ல சாஃப்டாக வதங்கிறதுக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோங்க. நம்ம உப்புமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சொத்தி போட்டுக்கலாம். இப்போ இது கூட நான் நசுக்கி வச்சுருக்க இஞ்சியை சேர்த்து வதக்குறேங்க. கூட கொஞ்சம் கறிவேப்பிலையும் போட்டுக்கிறேன். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் போட்டுக்கிறேன். தக்காளி ஆப்ஷன் தாங்க, தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். ஆனால் தக்காளி போட்டால் நல்ல டேஸ்ட்டு கொடுக்குங்க. இதுக்கு சும்மா 2 ப்ரெஸ் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் போட்டால் இன்னும் இந்த உப்புமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். 1 பாக்கெட் சேமியாவுக்கு நான் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேங்க. இந்த தண்ணி நல்லா கொதித்து வரணும். இப்போ நல்லா கொதித்து வரும்போது நாம் எடுத்து வச்சுருக்க சேமியாவை இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நாம் கலக்க போகிறோம். அப்போது இந்த அடுப்பை வந்து நம்ம சிம்மில் வச்சுக்கணும். கொதிக்கும் போது ஹையில் இருக்கும்போது நம்ம சேமியா போடும்போது சிம்மில் வச்சுக்கிட்டு தான் கையில் ஆவி அடிக்காமல் இருக்கும். இந்த சேமியா போடுறதுக்கு முன்னே அந்த பேக்கெட்லேருந்து நம்ம பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கணுங்க. கொஞ்சம் அதை செக் பண்ணணும், எதனா பூச்சி வண்டு எதனா இருக்கான்னு பார்க்கணுங்க. கூடுமான வரைக்கும் தட்டில் போட்டு தான் நம்ம இதை வந்து நம்ம அப்புறமா சமைக்க ஆரம்பிக்கணும். அப்படியே டைரெக்டாக பேக்கெட்லேருந்து எடுத்து போடாதீங்க. பாருங்கள், நமக்கு உதிரியான சேமியா உப்புமா ரெடி ஆகிடுச்சு. அந்த தண்ணி கொதிக்கும் போதே நம்ம உப்பு பார்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சூப்பராக உப்புமா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதுக்கு கொஞ்சமாக இன்னும் கூட கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், உப்புமா ரெடி. இதுக்கு நான் தேங்காய் சட்னி பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு இதுதாங்க காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. லைட்டாக நான் நெய் சேர்த்துருக்கறதால குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.